ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பறவை, உயரமான பறவை அவங்க. அதாவது நாரை. நாரை நாரை, கொக்கு எல்லாமே ஒரே இனத்தை சேர்ந்த பறவைகள் தான். இது நாரை அதுக்கு நீண்ட கால்கள் இருக்கும். அப்புறம் கழுத்தும் நீண்ட கழுத்து கொண்ட பறவை. இது கொக்கு அளவு நீண்ட கழுத்து இருக்காது. இது கொஞ்சம் அதோட கம்மியாக இருக்கும். இது ஒரு பெரிய பறவையாக இருக்கும். இது பல்வேறு இடங்களில் இந்த நாரை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதோட சாப்பாடு இது தவளை, மீன், பூச்சி மற்றும் இந்த சின்ன சின்ன பால் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி உயிரினங்கள் அவைகளை இது உணவாக சாப்பிடுது. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் இருக்கும் இல்லையா, தண்ணி தேங்கி இருக்கிற இடங்களில் போய் நின்றுக்கிட்டு அதில் இருக்கிற பூச்சிகள், புழுக்கள் இந்த மாதிரி இதுகளை இது சாப்பிடும். இதில் பல்வேறு இனங்கள் இருக்குது. நாரையிலேயே கருப்பாக கழுத்து இருக்கிறது, ரெக்கையில் கழுத்து இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்குது. இது பொதுவாக இதோட பண்பு அதாவது பொதுவாக நார்மலாக நாரை பார்த்தோம்னா பியூராக வெள்ளை கலரில் இருக்கும். அதோட அழகு நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும். கால்கள் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்கும். ஒரு மாதிரி உயரமாக இருக்கும். இது நல்லா கழுத்தை வளைச்சி அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன்களை ஒரு நல்லா டக்குன்னு பிடிச்சி சாப்பிடும். ஒரே இதாக எடுத்து அப்புறம் அந்த அழகை இதை காலில் பிடிச்சிரும். அப்புறம் அழகை வச்சு கொத்தி கிழித்து சாப்பிடும். இது சில முக்கால்வாசி வெள்ளை நிறங்களில் இருக்கும். சில கருப்பு மற்றும் வெள்ளை நிற இறகுகள், 2 இறகும் சேர்ந்து இருக்கும். ஆண் நாரை பெண் நாரையை விட பொதுவாக அது உயரமாக இருக்கும் ஆண் நாரைகள். இந்த ஒவ்வொரு நாரைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. பூநாரை இது ஒரு வித்தியாசமான நாரை. இது அகலமாகவும் வளைந்தும் இருக்கும். இது அமெரிக்கா மற்றும் உலக வேறு இடங்களில் இது இருக்குது. வெள்ளை நாரை நீண்ட கால்களை கொண்ட பறவைகள். இவற்றின் இறகுகள் பெரும்பாலுமே வெள்ளை நிறத்துலையும் விமான இறகு மாதிரி அந்த சைடு இறகு கருப்பு நிறத்துலையும் இருக்கும். அப்புறம் மஞ்சள் மூக்கு நாரைன்னு சொல்லுவாங்க. இவை குறிப்பாக கூந்தன் குளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடங்களில் இது இருக்கும்.